அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவங்களுடைய தலைமையில் ஒரு அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் இந்த ஜாதி வன்முறையை தடுக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து இதை பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்கிறதுல என்ன ஃபேக்ட், என்ன உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன அப்படின்னா, ஒரு நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர் ஒரு சாதாரண இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கிற அடிப்படை உரிமைகளை மீறின வகையில் அவருடைய அறிக்கையை அரசிடம் கொடுத்துருக்காரு. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு பலரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அது அப்படின்னு பார்த்தா, மத அடையாளங்கள், அதாவது ஜாதி அடையாளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்க வரவே இல்லை. ஜாதி அடிப்படையில் தான் இத்தனை விஷயமும் சொல்கிறாங்க. அதாவது பேர் ஒரு ஜாதி குறிப்பிட்டு இருக்கக்கூடாது, ஹாஸ்டலுக்கு இருக்கக்கூடாது, ஸ்கூலுக்கு இருக்கக்கூடாது. ஸ்கூலுக்கு யாராச்சும், அதாவது அரசு பள்ளிக்கு நான் சொல்கிறேன், அரசு பள்ளிக்கு யாராச்சும் டொனேட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமாக பார்த்து சொல்லியிருக்காங்க. இதில் மத அடையாளம் அப்படிங்கிறது தான் இந்த பொட்டு வைக்கிறது, அப்புறம் கயிறு ரச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கயிறு கட்டிக்கிறது, அதெல்லாம். ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு சந்துரு அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஏன்னா நான் அவரை கேட்குறது அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல அந்த உரிமையை. அப்படி இருக்கும்போது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இவர் எப்படி அது கூட தெரியாமல் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்கலாம்? மதங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதில், அதாவது பார்த்திங்கன்னா அந்த லைனில் இந்து மதத்தை மட்டும்தான் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுவே அந்த நீதிபதி சந்துரு அவர்கள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அவங்களையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாருன்னா ஓகே, அதுவுமே தப்பு தான். ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய மதத்தை வழிபடுறதுக்கும் மத அடையாளங்களை பின்பற்றுறதுக்கும் அரசியலமைப்பு இடம் கொடுத்துருக்கு. ஆனால் நீதி அரசர் சந்துரு அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? இந்து அடையாளங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு இந்து அமைப்புகள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு விஷயம் தானே. இவர் ஏன் இப்படி பண்ணார் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியே.